ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. Eskahan Media. நான் பல சித்த மருத்துவர்கள்ட்ட போயிட்டேன், சித்தாக்கு போயிட்டேன், ஹோமியோபதிக்கு போயிட்டேன், அலோபதிக்கு போயிட்டேன். ஆனால் என்னோட உடல் உஷ்ணத்தை மட்டும் என்னால் குறைக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு மருந்தே இல்லையா, எனக்கு என்ன சாப்பிட்டாலுமே அது குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடிய பதிவுகளில் அதிகமான நபர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த உடல் உஷ்ணத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்வியல் முறை மாறி போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருக்கலாம், இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம். ஏசியில் நான் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறேன். ஏசியும் பயங்கர ஹீட்டு தான். ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்குறதுனாலையும் ஹீட்டு தான் வரும். வண்டி ஓட்டுறதுனால ஹீட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கள் மாற்றம் ஏற்படுறதுனால அதனாலேயுமே ஹீட்டு ஏற்படும். அதாவது உடல் உஷ்ணம் ஏற்படும். நம்ம கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிட்றதுனால, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காப்பி அதிகமாக குடிக்கிறதுனால, ஊறுகாய் அதிகமாக குடிக்கிறதுனால, அப்புறம் இந்த கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை குடிக்கிறதுனால, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், இது இந்த மாதிரி பல காரணங்கள்னால நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாகுது. இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய மனிதனுடைய மனிதனை எப்படி கடவுள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாதம், பித்தம், கபம், இந்த மூணுமே சமநிலையில் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உடலில் எந்த வியாதியும் அண்டாமல் அது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது இந்த வாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100% இருக்கணும் உடம்பில். அடுத்து பார்த்திங்கன்னா பித்தம் அப்படிங்கிறது 50%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபம் அப்படிங்கிறது 1/4%. அதாவது 100, 50, 25 இப்படி சீராக மெயின்டைன் ஆச்சுன்னா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பித்தம் இந்த 50%லேருந்து கூடும் பொழுது தான் உடல் உஷ்ணம் நமக்கு அதிகமாகுது. சரி, நம்ம இந்த உடல் உஷ்ணம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு இருக்குது பார்த்திங்களா, இது ஃபஸ்ட்டு கூடும்போது ஃபஸ்ட்டு எங்கே பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பித்தப்பை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கால் பிளாடர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயும் அதுக்கப்புறம் கல்லீரல், லிவர்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது பெரிய பிரச்சனை வராது. ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு நமக்கு ஒரு அலர்ட்டு கொடுக்கும், தம்பி உன் உடம்புல சூடு அதிகமாகிருச்சியா, கொஞ்சம் சரி பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு அலாரத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தூக்கமின்மை, அது தூக்கம் வராமல் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ப்புண் வரும். இது பேசிக்கான அறிகுறிகள். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் காரம் அன்றைக்கி பிரியாணியில் கொஞ்சம் காரத்தை ஓவராக போட்டான், கொஞ்சம் ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்டோம், அதனால் வாயில் புண்ணு வந்துருச்சு போல், ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் அந்த வெயிலில் போனதுனால கண் எரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரையை சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மெடிக்கலில் ஏதாவது பேஸ்ட்டு கிடைக்கும், அந்த புண்ணில் அப்படியே தடவிடுவோம் அப்படின்னு சொல்லி தடவுனா அது ஒரு வாரத்தில் சரியாக போயிடும். ஆனால் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த உடல் உஷ்ணத்தை சரி பண்ணாமல் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால ஏகப்பட்ட வியாதிகள் வருது. என்ன நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மலச்சிக்கல் வரும், சிறுநீரக எரிச்சல் வரும், அதுக்கப்புறம் தூக்கமின்மை வரும், அதுக்கப்புறம் கண்ணெரிச்சல் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா தலைமுடி கொட்டும், தலைமுடி நரைக்கும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதனால் ஏற்பட்டுருக்கு. அப்போது இதில் இதுக்கான மருந்து ஏதாவது இருக்குன்னா, மருந்து நிறைய இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மருந்தும் சாப்பிட்றேன், எனக்கு சரியாகலைன்னா நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பாட்டினாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்து ரொம்ப சிம்பிளான மருந்து, உங்கள் வீட்டிலேயே நீங்களே பண்ணி அன்னன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான். இதை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மருந்து என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, உங்களுக்கு பதஞ்சலி முனிவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் வாழ்க்கையில் இந்த மருந்து எப்படி பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதாவது பதஞ்சலி முனிவரோட குருகுலகத்தில் பல மாணவர்கள் இருந்தாங்க.
அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வாசி யோகத்திலேருந்து சக்கரங்கள் இயக்கிறது, குண்டலினி சக்தியை மேல் எழுப்புறது, இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது அவங்களுடைய மாணவர்களுடைய இந்த 7 சக்கரங்களும் சரிவர இயங்கினால் மட்டும்தான் அந்த குண்டலினி சக்தி மேலே எழுப்புறது, அவங்க அந்த சாதனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை அவங்களால பண்ண முடியும். அப்போ ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் பார்த்தா அவங்க முழு ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனால் சக்கரங்கள் இயங்கலை. அப்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி அந்த சக்கரங்களை இயக்க வச்சுருக்காரு. அந்த சக்கரங்கள் ஏன் இயங்கலை அப்படின்னா, அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அப்போ இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது இந்த சாதனை பண்ணக்கூடிய இல்லை யோகத்தை பண்ணக்கூடிய சித்தர்களுக்கு மட்டும்தான் சக்கரங்கள் இயங்கும், நமக்கு இயங்காதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நமக்கு 7 சக்கரங்களும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதில் அவங்க அதை வெளிப்படைய செய்கிறது அது பயிற்சி முறை. இந்த 7 சக்கரங்களும் சரிவர இயங்கினா தான் நம்மளால் சர்வைவல் பண்ண முடியும், வியாதிகள் வராமல் இருக்கும். இந்த சக்கரங்களில் ஏதாவது இயங்காமல் போச்சுன்னா ஒவ்வொரு வியாதிகளும் வரும். அப்போது இந்த தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெய் தான் ஒரு அருமருந்து. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அடியேன் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் கம்மியாகும், தலைமுடி கொட்டாது, தலைமுடி நரைக்காது. தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டு பக்கத்தில் செக்கில் இருந்து ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி அடுப்பில் ஒரு மிதமான சூடு, அந்த அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணணும், ஃபுல் சூடு பண்ணக்கூடாது. பண்ணதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் வெட்டிவேர் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வெட்டிவேரை வாங்கி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு அதில் இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு 24 மணி நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா சனிக்கிழமைகள்லையும் நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உடல் உஷ்ணம் குறையும். அதை ரெகுலராக பண்ணுறவங்க அதையும் பண்ணுங்கள். அதை என்னால் பண்ண முடியல, டைம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறவங்க அது பண்ணாலும் இதையும் பண்ணுங்கள். அப்போ இந்த தேங்காய் எண்ணெயை மாதத்தில் ஏதாவது ஒரு 2 நாட்கள், அதாவது ஒரு 15 நாள் கேப் விட்டு 2 நாட்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக உடம்பு பூரா தலையிலேருந்து எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கடலை மாவு இல்லை பாசிப்பருப்பு மாவு, அதுவும் இல்லையா சீயக்காய் தூள், இதை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் உடல் உஷ்ணம் நல்லா பட்டுன்னு குறைய ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிய வரும், உங்களோட பாடி ஆக்டிவ் ஆகும், நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும், ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஆரம்ப காலத்தில் இதில் நான் பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, டெய்லி நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு தலை வாரிட்டு போகலாம். இந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கேரளா உள்ள மக்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமுடியோ இல்லை இதுவோ நரைச்சிருக்காது. அப்போது பார்த்திங்கன்னா ஏன் அவங்களுக்கு தலைமுடியெலாம் நிறைக்கலை, அவங்களுக்கு முடியும் கொட்டாமல் இருக்குது அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வாழ்வியல் முறையில் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். அதாவது சாப்பிட்றதும் தேங்காய் எண்ணெய், குளிக்கிறதும் தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிறதும் தேங்காய் எண்ணெய். அப்போது இந்த தேங்காய் எண்ணெய் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க பார்த்திங்கன்னா எப்போயுமே தலைமுடி அவ்வளோ சீக்கிரம் நிறைக்காது, முடியும் கொட்டாது, அப்படி இருப்பாங்க. நீங்கள் உடனே என்ன கேட்கலாம், என்னோடய தாடி கருப்பாக இருக்க காரணம் இந்த அவுரி செடின்னு இங்கே பக்கத்தில் இருக்குது, அது ஒரு சில காரணங்களுக்காக அதை அரைச்சி நான் பூசியிருக்கேன். எனக்கெல்லாம் தலைமுடி தாடி எல்லாம் அரைச்சி போய் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு அதை பண்ணியிருக்க வேண்டிய, எனக்கு அதில் நாட்டம் இல்லை. இப்போ வயசும் ஆகி போச்சு எனக்கு, இனிமேல் கருப்பாக இருந்தால் என்ன சிகப்பாக இருந்தால் என்ன. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. இளம் வயதில் வரக்கூடிய நிறையை தடுப்பதற்காகத்தான், உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தலைமுடியெலாம் நரைச்சிருச்சுன்னா உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். சாமியார்களாக இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரதேசி கோலம் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. நீங்கள் ஆஃபீஸ் போகணும், ஒரு இடத்த 4 பேரை பார்க்கணும், 4 பேர் நோண்டுவான், சாமியார்னா நோண்ட மாட்டான், உங்களை நோண்டுவான். என்னப்பா இந்த வயசுலேயே உனக்கு தலைமுடி நரைச்சிருச்சு, என்னப்பா ஹார்மோன் கோளாரா, அவன் பெரிய கவலையில் இருக்கான்ப்பா, அவன் ஏதோ ஒரு இதில் இருக்கான்ப்பா, இப்படின்னு உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்கள் தன்னம்பிக்கையோட அளவுங்கிறது குறையும். அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். யாரெல்லாம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான மருந்து கேட்டிங்களோ உங்களுக்கான பதிவு இதுதான். சிவோகம்.